பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அம்மாதான். என்ன பியூட்டிஃபுல் ஐடியா? அதோட டிசைன் பத்தி சொல்லிட்டு இருந்தப்பா அம்மா கிட்ட. அதான் ஆமா. சாப்பாடு ரெடியா சொன்னீங்களா? ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணுவாங்க. ஓகே டாடி, எங்க காலேஜ்ல டூருக்கு போறோம். எங்க போறீங்க? பாண்டிச்சேரி வரைக்கும் போறோம் டாடி. அங்க போய் என்ன பார்க்க போறீங்க? பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. அதை முடிச்சிட்டு இந்த அரவிந்த் ஆசிரமம், அந்த ஆசிரமத்தோட கட்டிட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க வந்து தீசி சப்மிட் பண்ணணும் டாடி. நிறைய காலேஜஸ்ல இருந்து போறோம் டாடி. எப்ப போற? எப்ப திரும்பி வர்ற? சண்டே காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவோம் டாடி. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறோம். லெக்சரர்ஸ் கூட வராங்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன சந்திரா, அபிராமிக்கு செலவு பணம் கொடுத்தேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. இது வேண்டாம். பிக்னிக் எல்லாரும் சாரி கட்டிட்டு வர சொன்னதுனால எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. எதுக்கடி தேவையில்லாம டென்ஷன் பட்டுட்டு இருக்க? இதெல்லாமே ஏன் சாரீஸ் தான். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. நீ பாட்டுக்கு எல்லாம் ஏன் சாரின்னு சொல்ற. இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்லை, எப்படி சூஸ் பண்ணுவேன்? சரி, உனக்கு சூஸ் பண்ண தெரியல, நானே சூஸ் பண்றேன். இது கட்டிக்கிறியா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்ப இது இந்த சாரியா? இது ரொம்ப கிராண்டா இருக்கு. ஜோதி, நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? இந்த வெஜிடபிள் பிரியாணில உப்பு கரெக்டா இருக்கா பாரு. கரெக்டா இருக்குதா? இதுக்கு மேல போட்டா பெரியவங்களுக்கு ஆகாது. ஆமாமா, அவருக்கு
சாப்பாடு சரி, சாப்பாடுக்கு அப்புறம் நான் சாப்பிட வேண்டியது என்னதுங்க? அதான் என் மருந்து மாத்திரை. அது அப்பவே ஜோதி கிட்ட கொடுத்துட்டேங்க. சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. சரி, நீங்க போய் ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் பாருங்க. உங்க தம்பி இன்னும் எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னமா எழுந்துட்டாரா? போய் பாத்துட்டு வாங்க. பாக்குறேன்க்கா. அவர் எழுந்து ரெடி ஆகிறதுக்குள்ள போதும் நான் எடுக்கா. இல்ல அவர் ரெடியா தான் இருப்பாரு. சதாசிவம், அந்த பிளாஸ்க்குக்கா. சதாசிவம், அம்மா இதோ வந்துட்டம்மா. வாங்க, இதெல்லாம் வண்டியில கொண்டு போய் வச்சிருங்க. சரிம்மா, கொடுங்கம்மா. இந்தாங்க, அந்த வாட்டர் கேன் எடுத்துக்கங்க. இந்தாங்க, அதோ அந்த வாட்டர் கேன். என்ன சித்தப்பா? என் பர்ஸ் மறந்து. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா கிட்ட திட்டு வாங்க முடியாது. சரி, வந்துடுறேன். டாடி, என்ன நீ புடவை கட்டி இருக்கிறோம்? ஏன் நல்லா இல்லையா? மகாலட்சுமி இருக்கு. இனிமே எப்பவுமே நீ புடவை கட்டுக்கோ, உங்க அம்மா கிட்ட சரியா இருக்கு. அப்போ ஜீன்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நான் ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, நானே போட்டுக்கிறேன். 2 பேரும் ரொம்ப அலையாதீங்க, யாருக்கும் தர மாட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணிட்டல? பண்ணிட்டு பாருப்பா. வேற செக் பண்ணிட்டல? தம்பி வந்துட்டானே. நீ வண்டி எடு. எல்லாத்தையும் மறக்காம வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டுங்க. நான் ஆர்டர் பண்றேன். ஐயோ, இவங்களுக்கும் முதலாளிக்கும் ஆகாதே. இனிமே நம்ம முதலாளிக்கு பண கஷ்டம் இல்ல. இந்த மேட்டரை உடனே முதலாளி கிட்ட சொல்லிட வேண்டியதான். கமான் கமான். ஓகே. ஈஸ்வரி, வாட்ச்மேன் கிட்ட திங்ஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க. சீக்கிரம் ஒழுங்க போடா. ஏய், பேசாம வாடா. பாத்துப்பா. ராமோ, அத பாரியா. என்ன சொல்லுங்க, ஆளுங்களை ஒழுங்கா அவ்வளவு பாக்குறாங்களா? எல்லாம் ஒழுங்கா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இப்ப என்ன வேலை முடிஞ்சிருக்கு சார்? பெட்ரூம் எல்லாம் லைனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ கிச்சனு ஹாலு அதெல்லாம் வயரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. போர்வெல் மோட்டாருக்கு 3 பேஸ் லைன் எடுத்து செப்பரேட்டா பாக்ஸ் வச்சு கேர்ஃபுல்லா பண்ண சொல்லு. சரி சார், பண்ணிடலாம் சார். என்னையா பாத்துட்டு இருக்க, வேலையை பாருப்போ. சண்முக செக் கொடுத்தாரா இல்லையா? இல்ல சார், கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துறேன்னு சொன்னார் சார். ஷோரா வாங்கி கொடுத்துறேன் சார். என்ன அது டெய்லி இதே பதில சொல்லிட்டு இருந்தா அப்படியே? பார்ட்டி நம்ம சீக்கிரம் வேலை முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் சண்டே கூட பார்க்காம இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல வேலை செய்யணும் கொரோனா, அது கூட பார்க்காம நாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பேமெண்ட் வேலை எப்படி வேலை செய்ய முடியும் சொல்லியா? இல்ல சார், கண்டிப்பா நாளைக்கு செக் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நாளைக்கு சொல்லிட்டே இருந்தா நாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். மெட்டீரியல்ஸ் வாங்குறது கூட கையில காசு இல்ல, பைனான்ஸ் கிட்டே ரொட்டேஷன் பண்ண முடியாது. பொசிஷன் ரொம்ப டைட்டா இருக்கு இப்போ. அதெல்லாம் சரியாயிடும் சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. சும்மா அறியா, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா சமாளிக்க போது நான் தானே. இனிமேல் உங்களுக்கு ரொட்டேஷன் ப்ராப்ளமே இருக்காது சார்.
என்னைய சொல்ற? உங்க மச்சான் 2 பேர் இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி சார் பண கஷ்டம் வரும்? யோ, முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நான் அவங்க கூட பேசுறதே கிடையாது. பேசுறதே இல்லையா? நீங்களும் உங்க மச்சாவும் ராசி ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். யோ, சும்மா கோவத்தை கிளப்பாத. ஏதாவது சொல்ற நீ? இல்ல, யோ, என்ன முழுசா சொல்லி தெரியல. நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம அபிராமி உங்க கூட போறத பார்த்தனே. யோ, யார் கூடயா? உங்க மச்சான் குடும்பத்தோட நம்ம அபிராமி கார்ல போறத நான் பார்த்தேன் சார். யோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. என் பொண்ணு மாதிரி வேற யாராவது பார்த்துட்டு வந்து என்கிட்ட விடாதியா? இல்லைங்க சார், உண்மையை தான் சொல்றேன். யோ, மறுபடியும் சொன்ன திரும்ப சொல்லிட்டு இருக்காத. என் குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆகணும்னு தெரியுமில. நான் சொன்னேங்கிறதுக்காக அவங்க வாங்கி கொடுத்த தீபாவளி ட்ரெஸ் கொண்டு அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டாயா? அப்பேற்பட்ட என் பொண்ணு அபிராமி போய் அவங்க கூட பார்த்தேன்னு சொல்றேன். என்ன சார், நம்ம அபிராமி எனக்கு தெரியாதா? உங்க மச்சான் பெரியவரையும் எனக்கு தெரியும், சின்னவரையும் எனக்கு தெரியும். உங்க பெரிய மச்சானோட அபிராமி நான் பார்த்தேன் சார். நான் சொல்றது உண்மை சார். அவங்க யாரும் என்ன பார்க்கல, நான் தான் அவங்கள பார்த்தேன். யோ, உளறாதே. இல்ல சார், உளரல, உண்மையதான் சொல்றேன். அவங்க குடும்பத்தோட நம்ம அபிராமி போறத பார்த்தேன். பார்த்ததுனாலதான் சார் உங்ககிட்ட சொல்றேன். Stupid. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீ போய் வாழை பாரு போ. சந்திரா, சந்திரா, என்னங்க? நம்ம பொண்ணு எங்க போயிருக்கா? அது உங்ககிட்ட சொன்னாலே காலேஜ் டூர்னு பாண்டிச்சேரி போயிருக்கா. பாண்டிச்சேரி தான் போயிருக்காளா? உனக்கு நல்லா தெரியுமா? அதான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதே தான் என்கிட்டயும் சொன்னா. வேற எனக்கு தெரியாதுங்க. எதையும் நீ தெரிஞ்சுக்காது. உங்க அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து அவ எங்கேயும் போலியே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலீங்க. உங்க அண்ணன் குடும்பம் எங்கேயாவது போயிருக்கா? அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவ்வளவு அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது போயிருக்காளா உனக்கு தெரியுமா? மறைக்காம என்கிட்ட சொல்லு. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உங்ககிட்ட என்ன கேட்கறது? கேட்கறது கேட்டா எனக்கு தெரியுது. உங்க அண்ணன் குடும்பம் இங்க இருக்கா இல்ல வெளியே போயிருக்கா? ஹலோ. வணக்கம் ஜெபி சார், நான் மூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க மூர்த்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். பரவாயில்லையே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு ஃபோன் பண்றீங்களே. என்ன ஜெபி சார், உங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? ஞாபகம் இருந்தா சரிப்பா. அப்புறம் சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது பிக்னிக் போயிருக்காங்களா? யார் பாக்குற? வேற யாரை பத்தி கேட்பேன்? என் அருமை மச்சானுங்களை பத்தி தான். அவங்களாம் டூர் போயிருக்காங்களா? என்ன எங்க போயிருக்காங்க? நீங்க இல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்களே. ஆமா, அவங்க கம்பெனியோட வெள்ளி விழாவை செலிப்ரேட் பண்றதுக்காக குடும்பத்தோட பிக்னிக் போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இவ்வளவு அக்கறையத்துக்கு உன்னையும் கூப்பிட்டுருந்தாங்களா? என்ன எப்படி சார் கூப்பிடுவாங்க? அவங்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன்னா என்ன? சும்மா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்படியா? நீ போயிருக்கலாமே. ஜெபி சார், அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். ஏய் பாத்தியா, உங்க அண்ணனுங்க குடும்பத்தோட பிக்னிக் போயிருக்கானுங்க. கூட சேர்ந்து உன் செல்ல பொண்ணு போயிருக்கா. அதை நம்ம சோம் பார்த்திருக்கான். அதுவும் உண்மைதான். காலேஜ் டூர் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் உன் ஐடியாவா? தொலைச்சு இந்த வீட்டுல எனக்கு தெரியாம என்னமோ நடந்துட்டு இருக்கு. டூர் போன இங்க வரட்டும், நான் பேசுகிறேன். ஏன்பா, எதுக்கு வீணா எங்களோட போட்டி போடுறீங்க? எப்படினாலும் போட்டியில் நீங்க தோக்க போறீங்க. தோத்தா அவங்க மூஞ்சியை பார்க்க சகிக்காது. அதனால நல்ல புள்ளையா நான் சொல்றதை கேட்டு உங்க தம்பியோட மட்டும் போட்டி போடுங்க. டேய், நீ தோத்து போயிடுன்ற பயத்துல எங்களை தனியா ஓட சொல்றியா? இது எந்த கெட்ட பழக்கம் இல்லாத வைரம் பாஞ்ச ஆரோக்கியமான உடம்பு. இந்த கதெல்லாம் என்கிட்ட விடாத. என்னைக்கு நாங்க சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க? என்னைக்கும் நீங்க சொல்றதுக்கு தானே நாங்க தலையாட்டி இருக்கோம். இன்னைக்கும் தலையாட்டிடுறோம். என்ன வயசானவங்களை தோக்கடிக்க போறோம்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. டேய், வயசுங்கிறது உடம்புக்கு தான், மனசுக்கு இல்ல. வெற்றி பெறணுங்கிற வேகமும் மனசுல தைரியமும் இருந்தா வெற்றி தானே நம்ம கிட்ட வரும். அப்பாதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காரு. பேசாம நீங்க தான் அப்பா கிட்ட சொல்லி போட்டில இருந்து விலகி வைக்க சொல்லுங்க. டேய், நீயும் பிரவீனும் தோத்து போறது உறுதி. இப்ப போட்டி எனக்கும் எங்க அண்ணனும் தான். என்னன்னு? ஆமா, போட்டிக்கு டைம் ஆயிடுச்சு மாமா. யார் ஜெயிக்க போறீங்கன்னு தெரியணும்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. Yes, you are right. Thank you. வா. என்ன மறக்கிறா? மாமா ரெடியா? Ready? ஓகே, on the march. Get set, go. அப்பா, fast on. என்ன டபுள் டபுள் சத்தம் கேக்குது? அது ஒண்ணும் இல்ல, உங்க ஹார்ட் பீட் தான். அதானா? இதுக்கு தான் நான் சொல்றேன், நீ தம் அடிக்க கூடாதுன்னு. அதுதான் நானும் சொல்றேன். Congrats, pa. Well done, mama. Congrats, mama. Super Pavita. நெக்ஸ்ட் என்னம்மா வந்தனா? Musical chair. ஒருவேளை உங்க அண்ணன் இந்த ஸ்டெராய்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறாரோ? சரி போற, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அதனாலதான் அவரால் ஓட முடிஞ்சது. பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தை கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தை கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால்.